புனித செசிலியா வீரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்ந்தவர்கள். கிறிஸ்துவை நம்புகின்றவர்களுக்கு அதிகம் இருந்தது. எவ்வாறு அடிமை காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த யூத சமூகத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இயேசுவிடம் இருந்ததோ, அந்த மாற்றத்திற்காக விடுதலை வேட்கையில் ஈடுபட்ட போது அந்த இயேசுவை கொலை செய்தார்களோ, அதே போன்று கிறிஸ்துவுக்கு பின்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள், கிறிஸ்துவை நம்பி அறிக்கையிடுகின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய விடுதலை வேட்கையில் ஈடுபடுகின்றவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற நிலை இருக்கத்தான் செய்தது. சாட்சி புனித செசிலியா மிக முக்கியமாக இருந்திருக்கின்றார். இவர் ஒரு பெண், மிக அழகிய பெண் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவருடைய பெற்றோர் கிறிஸ்தவை அறியாதவர்கள்தான். ஆனால் இந்த மறைசாட்சி புனித செசிலியா தனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் வழியாக கிறிஸ்துவை அறிகின்றார். எனவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார், கிறிஸ்தவராக மாறிவிடுகின்றார். பெற்றோருக்கு உண்மையிலேயே அது விருப்பமான ஒரு காரியம் அல்ல, எதிர்க்கவும் இல்லை, அதே சமயம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த புனித மறைசாட்சி செசிலியா கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை கற்றுக்கொள்ளுகிறார், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை அறிந்து கொள்ளுகிறார். கிறிஸ்து போதித்தவைகள், கிறிஸ்து செய்த அற்புத செயல்கள், இவையெல்லாம் மிகப்பெரிய விடுதலை தன்மையை சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். எனவே அந்த கிறிஸ்துவையே எண்ணி பார்க்கிறார், அந்த கிறிஸ்துவையை நினைத்து பாடுகிறார். ஆண்டவரை புகழ்ந்து ஏத்துங்கள், எக்காலம் ஊதி ஆர்ப்பரியுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப ஆண்டவர் இயேசுவை பாடி புகழ்வதில் பேரானந்தம் அடைகிறார். புனித செசிலியா மனம் முடிக்க விரும்பவில்லை. நிகழ்வு நிகழ்ந்த நேரம், அந்த நேரத்திலும் அவர் இறைமகன் இயேசுவை எண்ணி பார்த்துத்தான் பொழுந்தேத்தி கொண்டிருப்பார். திருமணம் நிறைவேறுகிற வேளையில் தன்னுடைய கணவர் வலேரியனிடம் ரகசியம் ஒன்றை சொல்லுவதாக தன்னுடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவார். அவர் சொன்ன ரகசியம் என்ன? என்னுடைய கற்புக்கு பாதுகாவலராக வானதூதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கிறிஸ்துவை மனம் முடித்து விட்டேன். எனவே நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கணவர் வலேரியனிடம் கேட்டுக்கொள்வார். சற்று நேரம் பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்ட வலேரியன் அதன் பிறகு அதற்கு சம்மதித்து விடுவார். அப்படி என்றால் அந்த வானதூதர்களை நான் பார்க்க வேண்டும் என்று வலேரியன் சொல்லுவார். காட்சி அருளப்படுகிறது. வலேரியன் மனமாறி விடுவார், அவரும் கிறிஸ்தவராகி விடுவார். அவருடைய சகோதரர் இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் திபர்சியஸ், அவரும் மனமாறி விடுவார், அவரும் கிறிஸ்தவராக மாறிவிடுவார். இதை கேட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னனுக்கு ஆத்திரம். எனவே வலேரியனையும் திபர்சியஸையும் வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவார். இந்த மறைசாட்சி செசிலியா இவர்கள் இருவருடைய உடலையும் நல்லடக்கம் செய்வார். இதை கேள்விப்பட்டதும் மன்னனுக்கு ஆத்திரம். செசிலியாவை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார். எனவே அவரை அழைத்து ஒரு சிறிய அறையில் அடைத்து போடுவார்.
அங்கே குழாய் வழியாக கொதிக்கும் தண்ணீரை அவர் மீது ஊற்றுவார். கொதிக்கும் தண்ணீர் குளியல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இந்த மறைசாட்சிக்கு ஏற்பட்டது. எனவே அந்த கொதித்த நீர் பட்ட இடங்களில் எல்லாம் உடல் முழுவதும் கொப்பளங்கள் உருவெடுத்தன. வேதனை, துன்பம். அந்த வேளையிலும் அந்த சிறிய அறையில் மூச்சு திணறல் ஏற்பட்ட போதிலும் அவர் இயேசுவை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். இறப்பு வரினும் மரணம் வரினும் எவ்வளவு அச்சத்திற்குள்ளாயினும் ஆண்டவரை கைவிட மாட்டேன். காரணம், இன்று நற்செய்தியில் நாம் கேட்டது போன்று நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ விழுமியங்களுக்காக இறப்பு வரினும் மரணம் நம்மை கவினும் அவரை புகழ்ந்தேத்திக் கொண்டு அவருக்கு புகழ்பாடல் பாடிக்கொண்டு அந்த பாடலை விடுதலை முழக்கமாக இனிவரும் காலங்களில் இந்த நாட்டிற்கும் தேசத்திற்கும் இருக்க வேண்டும் என்ற உணர்வை உள்வாங்கி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்பதற்குத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது.